அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீடு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் கிடைக்கும், குறைவான விலையில் தரமான பொருளாக கிடைக்கும். இவங்களோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் ஒன் டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 2ல் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேஃப்டி வால்வை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது பாய்லரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற சேஃப்டி வால்வை பற்றி இன்றைக்கி பார்ட் 2ல் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் சேஃப்டி வால்வு உள்ளே இருக்க மெக்கானிசம். போன டைம் சொன்னால் கூட இன்னமும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரிய வைக்கிறக்காண்டி பார்ட் 2ல் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லித்தரேன்னு சொன்னேன். ஏன்னா வந்து டெய்லி வந்து நம்ம வீக்லி ஒன் டைம் கற்றுக்குங்க. ஏன்னா வந்து டெய்லி ஒரே ஃபுல்லாக என்னால் போட முடியும், ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு வந்து புரியாது. அதனால் பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறக்காண்டி நான் வந்து பார்ட்டாக நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உள்ளே இருக்கிற மெக்கானிசத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த சேஃப்டி வால்வு எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ வந்து ஒவ்வொரு பொருளாக நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் கேப்புங்க. மேலே வந்து சேஃப்டி வால்வ் டாப்பு, இது வந்து கேப்பு, எம்டி கேப்புங்க. இது வந்து போட்டிருப்பாங்க. ரெண்டாவது வந்து ஸ்டீம், இந்த இடத்துல தான் ஸ்டீம் ஹேண்டில், இது உள்ளே போகுதுங்க. இந்த பிஸ்டன் இது வந்து பாண்ட் அப்படின்னு என்னதுன்னா இது சுற்றி இருக்கிற கவர் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. டாப் ஸ்ப்ரிங் ஸ்டெப்பு அப்படின்னா இந்த ஸ்டெப்போட கடைசி எண்டு. இந்த ஸ்டெப்பும் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பிடிச்சிக்கிறக்காண்டி இங்கே ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. இங்கே பிளேட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அதோடது. இது வந்து ஸ்ப்ரிங்குங்க. இது வந்து பாடி, இது வந்து கீழே இருக்கிற பாடி, மெட்டல் பாடி. எவ்வளோ இது வந்து கைடு, இது வந்து மேலே இறங்க யூஸ் பண்ணிகிட்ருக்க கைடு. இதை வந்து ஒரு பிஸ்டன் மாதிரி ஒரு சின்னதாக தெரியுங்க. அது டிஸ்க்கு, இதுதான் மெயினுங்க. இந்த டிஸ்க்கு மேலே தூக்கும்போது கீழே இறங்கும்போது தான் இந்த வழியாக பார்த்தீங்களா, இங்கே ஒரு பல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்லுக்கும் இந்த டிஸ்க்கு இடையில வழியாக தான் இங்கே இது வழியாக வர்ற ஸ்டீம் வந்து இது வழியாக வெளியே வந்து அவுட்லெட்டை வெளியே போகுங்க. இது ரெண்டுக்கு இடையில கேப்பு இருக்கிறதுனால தான் இந்த கேப் வழியாக இங்கே இந்த இது வந்து இது வழியாக ஸ்டீம் வெளியே போகுது. இங்கே ஒர்க்கிங் ப்ராசஸ்ங்க. இந்த அட்ஜஸ்டபிள் ரிங்குனா இதுதான் ரிங்கு. இது வந்து இங்கே ப்ரெஷர் எவ்வளோ நம்ம இங்கே பில்டப் பண்ணுறதுக்கு ஸ்டெம்பர் பண்ணிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது வந்து நாசில், இது வந்து என்னென்னா கீழேருந்து வர்றதுக்கு பாய்லர். இது பாய்லரில் வந்து இங்கே தான் வந்து இந்த போல்ட் நட்டில் இங்கே தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போங்க. போல்ட் நட்டு வந்து இங்கே தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இங்கே பாய்லரில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இது அவுட்லெட்டில் இதை வந்து 4 பைப் லைனில் இங்கே கொடுக்குறக்காண்டி வச்சுருப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேஃப்டியை பற்றி சொல்கிறேன். சேஃப்டி வால்வுங்க, இது வந்து டெய்லி வந்து நீங்கள் ஒரு டைம் செக்அப் பண்ணி வச்சுக்கோணும். இது எப்படி மேனுவலாக செக் பண்ணுறது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னு நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து டெய்லியுமே வந்து சேஃப்டி வால்வு செக்அப்னு ஒன்று கம்பல்சரி பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதான் ஹேண்டிலுங்க. இங்கே தெரியுதுங்க பார்த்தீங்களா, சேஃப்டி ஹேண்டில். இது வந்து நம்ம மேனுவலாக வந்து சேஃப்டி அடுக்கி வைக்கிறது. ஏன் அடுக்கி வைக்கிறோம்னா, இங்கே வந்து ஸ்லட்ஜோ இல்லை டஸ்ட்டோ ஏதோ வந்து ஃபார்மேஷனோ, இங்கே இருக்க டஸ்ட்டில் ஏதோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா வந்து நாம் உங்களுக்கு தேவைப்பட டைமில் ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிறதுக்கு ஸ்டக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு 24 ஹவர்ஸில் பகலில் ஒரு டைம்னாச்சு இதை வந்து சேஃப்டி செக் பண்ணணும். டெய்லி ஒன் டைம் செக் பண்ணால் கூட ஓகேங்க. இது வந்து சேஃப்டி ஹேண்டில். இந்த ஹேண்டிலை பிடிச்சி நீங்கள் மேலே தூக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்க ஹேண்டில் இது வந்து இங்கே ஒரு இதுவாக ராடு மாதிரி பார்த்தீங்களா, இந்த ராடு தூக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்க இது பார்த்தீங்களா, இந்த பிஸ்டனை இங்கேருந்து இது தூக்கும். இதை நீங்கள் மேலே தூக்கும்போது இது இப்படி மேலே தூக்குமா, இது வந்து மேலே போகும். இது மேலே போக என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற ராடு வந்து தெரியுதுங்களா, இந்த ஸ்டெம்பர் ராடு பார்த்தீங்களா, இந்த ராடு இங்கே வந்து கனெக்ட் ஆகுதுங்க. இப்படி தூக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ராடு இப்படி தூக்கும்போது இந்த ராடு மேலே போகும்போது, இந்த ராடு இப்படி மேலே போகும்போது இங்கே வந்து கனெக்ட் ஆகிக்கிறீங்களா, இந்த பிஸ்டன் நான் சொல்லிக்கிறேன் டிஸ்க்கு. இந்த டிஸ்க்கு வந்து இது எல்லாமே இதுக்குள்ளே கனெக்ட் ஆகிக்குது. இந்த டிஸ்க்கு மேலே போகும். இந்த டிஸ்க்கு மேலே போச்சுன்னா அப்படியே நான் சொன்ன மாதிரி என்ன ஆகும்னா, இந்த வழியாக நாசில் வரை ஸ்டீம் வந்து என்ன ஆகுங்க, இந்த டிஸ்க்கு மேலே போயிடுச்சு. இங்கே பல்லு மாதிரி இருக்குங்களா, இது ரெண்டுக்கு இடையில வந்து ஸ்டீம் வெளியே வரும். இப்போ வெளியே வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த இடத்துல குப்பையோ டஸ்ட்டோ இங்கே டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிரும். இதுதான் வந்து டெய்லி செக்கப்புக்கு ரொட்டீன் செக்கப், சேஃப்டி செக்கப்புக்கு நம்ம பண்ண போகிற ஒர்க்கிங் ப்ராசஸ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போல்ட் நட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல போல்ட் நட் இருக்குதுங்களா, இந்த போல்ட் நட் தான் நம்ம டைட் பண்ணி நம்ம எவ்வளோ சேஃப்டி ப்ரெஷரில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, நாம் வந்து டெய்லி இப்போ வந்து ஒரு பாய்லர் வந்து 9 கேஜியில் ஒருத்தர் செக் பண்ணி வச்சுருக்காரு, இல்லை 9.5 கேஜின்னு வைங்களேன். 9.5 கேஜியில் ஒரு சேஃப்டி வால்வ் செக் பண்ணி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி வால்வ் ஹையாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் பாய்லரில். 9 கேஜியில் செட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து 8.5 கேஜி செட் பண்ணுறோம். 9 கேஜி செட் பண்ணும்போது என்னென்னா ப்ரெஷர் ரைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. இப்போ 9 கேஜி இருக்குது. 9 கேஜிக்கு செட் பண்ணும்போது 10 கேஜிக்கு வந்துருச்சு நம்ம உங்கள் பாய்லரு. 10 கேஜிக்கு வந்ததுக்கப்புறம் 9 கேஜி செட் பண்ணோம்னா 10 கேஜி போனதுக்கப்புறம் 9 கேஜிக்கு நீங்கள் அதாவது இந்த நட்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா
10 கேஜில இருக்குது. 9 கேஜிக்கு வரக்கு என்ன பண்ணணும், லூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த ஸ்டெம்பர் குறையும். இந்த ஸ்டெம்பர் வந்து குறைய என்ன ஆகும்னா, இந்த டிஸ்க் லைட்டா மேலே வரும். இப்படி வரும்போது 9 கேஜி சேஃப்டி அடிக்குமா, இங்கே செட் பண்ணது கரெக்ட்டு, அவ்வளோதான். அடுத்து நீங்கள் வந்து 8.5 கேஜி செட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அது 9 கேஜி செட் பண்ணியாச்சு. இப்போ 8.5 கேஜி செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இது வந்து இன்னொரு சேஃப்டி வேலை நினச்சிக்கோங்க. சேஃப்டி 2ன்னு நினச்சிக்கோங்க. சேஃப்டி 2 இதை லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இப்போ 8.5 கேஜியில் வந்து உங்களுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது 8.45க்கு ஒருக்கா அடிக்கும். 8.45க்கு அடிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இங்கே சேஃப்டி உள்ள ஸ்டீம் பாய்லரில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் 8.45 அடிச்சுட்டு இருக்குதா, இப்போ மறுபடியும் லைட்டாக லூஸ் பண்ணுங்கள், அடிச்சுட்டே இருக்கும். அப்போ 8.5ல வந்து டான் நின்றும். இப்போ நீங்கள் லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக 8.5க்கு வந்து நின்று சேஃப்டி நின்றுச்சுன்னா, அடிக்கிறது நின்றுச்சுன்னா 8.5ல ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுதாங்க, இப்படி தாங்க சேஃப்டி வால்வில் வந்து எவ்வளோ ஸ்டீம் போகணும் வரணுன்ட்டு அடிக்க வைக்கிறதுக்காண்டி நாம் யூஸ் பண்ணுற மெத்தடுங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3ல வந்து உங்களுக்கு இன்னுமே ஃபுல் டீட்டெயிலாக சில விஷயங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேங்க்யூ.